ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. உங்ககிட்ட காலத்தை கடந்து போகும் சக்தி உங்ககிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுலையும் அதை பற்றி நினச்சி பார்க்குறதுலையும் பல்வேறு விதமான சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வெப்சைட்டில் இருக்கிற பழைய விஷயங்களை நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கலாம், குறித்த காலப்பகுதியில் அந்த வெப்சைட்டை இன்டர்ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கான ஃப்ரீ டூல் ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் நான் பார்க்க போகிறோம். இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ரொபாட்டிக் மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ் வந்து டெய்லி அதை சேவ் பண்ணி வச்சுக்கும் டேட் வாரியாக. ஸோ நமக்கு குறிப்பிட்ட நாளில் அந்த வெப்சைட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுன்னா இந்த டூல்ட அந்த வெப் யூஆர்எல்லை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த டூல்ட நேம் தான் வேபேக் மெஷின். இதை நீங்கள் நெவிகேட் பண்ணணுன்னா web.archive.org இப்படிங்கிற அந்த வெப்சைட்டை நீங்கள் நெவிகேட் பண்ணலாம். அப்படியும் இல்லாட்டி கூகுளில் போயிட்டு Wayback Machine அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த வெப்சைட்டு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த வெப்சைட்டை யூஆர்எல் இருக்கு இல்லையா, இப்போ கூகுள்னா google.com அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி இந்த Wayback Machineல இந்த டெக்ஸ்ட் சர்ச் பாக்ஸில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படி பேஸ்ட் பண்ணும்போது டேட் வாரியாக ஒவ்வொரு மாதங்களோட அதை ஸ்னாப்ஷாட் வந்துருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் அது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கூகுள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அரவுண்ட் 1996, 98 அந்த டைமில். ஸோ இந்த இயர்ஸில் நம்ம ஒரு இயரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2001 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒவ்வொரு மாதமும் அந்த கூகுள்கிட்ட இன்டர்ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஸ்னாப்ஷாட் எடுத்து தான் இந்த கேலண்டரை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் 1st of June அப்படிங்கிற இந்த பபலை நம்ம கிளிக் பண்ணால் அதை ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் அந்த இன்டர்ஃபேஸ் காட்டும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2001 கூகுளோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சைட்டையும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஓல்டர் வெர்ஷன் இன்டர்ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து ஃபேஸ்புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். facebook.com அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வேபேக் மெஷினை நான் இங்கே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பழைய டேட்டுக்கு நெவிகேட் பண்ணலாம், 2005 மாதிரி. ஸோ இதில் ஒரு டேட்டை கிளிக் பண்ணலாம். ஃபேஸ்புக்கோட இன்டர்ஃபேஸ் 2005 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கூகுள், யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி எந்த ஒரு சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேபேக் மெஷினில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புதிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.